உண்மையிலுமே பாத்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்கள், அதுவும் அடித்தட்டு மாணவர்கள், அவங்க ஒரு ஒரு சிட்டியில கான்வென்ட்ல படிக்கிற மாணவர்களோட கம்பீட் பண்றது உண்மையிலுமே கஷ்டம் தான். 7.5% இடஒதுக்கீடு உண்மையிலுமே அது ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கு. அது உயர்த்துவதை பத்தி நான் முதலமைச்சர் கலந்து பேசி உரிய முடிவு. மழைக்கால மழைக்காலங்கள்ல தொற்றுநோய் வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி அடுத்த வாரம் அனைத்து மருத்துவக் கல்லூரி டீனோட ஒரு மீட்டிங் இருக்கு. அதற்கு அடுத்து இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்களோட நாங்கள் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் கூட்டியிருக்கிறோம். இதை பற்றி மட்டும் அல்லாமல் மருத்துவத்துறையில் வேற என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் அதை பற்றி நாங்கள் ஆலோசிக்கிறோம். அண்ணாமலை புதிய அப்படிங்கிற மாதிரி ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கட்சி எப்படி அரசியல்ல யாரு வேணாலும் வரலாம், ஜனநாயக உரிமை. இது என்னன்னா எந்த கரையை வேணாலும் மக்கள் மறந்துடுவாங்க. நாம் பாஜக கரைப்படிந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதா இருந்தாலும் சரி, தமிழக மக்கள் கண்டிப்பா ஏற்றுக்க மாட்டாங்க. பாஜக பல விதங்களை முயற்சி பண்ணி தமிழகத்துல தொடர் தோல்வினால திருப்பி இன்னொரு முயற்சி எடுத்திருக்காங்க. நார்மலா ஹிட்டான படம் ரீ ரிலீஸ் ஆனாலே மக்கள் பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க. ஒரு சில பேரோட படம் தான் ரீ ரிலீஸ் பண்ணா பார்க்க வருவாங்க. ஏற்கனவே பல முறை ஃபிளாப் ஆன படத்தை திருப்பி வேற பேர் ரீ ரிலீஸ் பண்ணா அது எப்படி எடுக்கணும்னு தெரியல. கண்டிப்பா தோல்வி நிச்சயம் தான். பாஜக ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா 13 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க. பேசக்கூடிய விஷயமா இருக்குல்ல. பாஜகவின் ஓட்டு வங்கி யாரெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த ஆதரவாளர் ரைட் விங் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. அதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. கேபி முனுசாமி அதிமுகவும் திமுகவும் பங்காளிங்க, ஆனா தாவேக்கங்கள் சினிமாடி போன கட்சின்னு சொல்லியிருக்காரு. மாதவர்கள் பேசுற பேச்சுக்கு வந்து கேபி முனுசாமி பதில் சொல்லியிருக்காரு. தாவேக்கா அதிமுகவும் திமுகவும் பங்காளிங்க, ஆனா தாவேக்கங்களை வந்து அதனாலதான் ஒண்ணா சேர்ந்தாங்க. சினிமா நடிகர் கட்சின்னு பல விமர்சனங்கள் வந்திருக்குங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பல மேடையில சொல்லியிருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் வட்டம் சினிமா விஜய் அவர்களோட ரசிகர்கள் மட்டும் 50 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டுல 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாற்றா யாரும் வரமாட்டாங்கன்னு மக்கள் ஏங்கிட்டு இருக்கிறப்ப தன் உச்சத்துல இருந்த பொசிஷன்ல இருந்து வந்து துணிச்சலா இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு முதல் மாநாட்டிலேயே ஒரே சமயத்துல திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிற துணிச்சல் இருந்த காரணத்தினாலதான் மக்கள் அவரை ஒரு தலைவரை ஏற்றுக்கிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டது யாரும் விஜய் ரசிகரா ஓட்டு போடுறோம். விஜய் அவர்களை நம்ம தலைவர் அவர்களை தலைவராக ஏத்துக்கிட்டனாலதான் ஓட்டு போட்டுருக்காங்க. சரிங்களா? நன்றி.